திராவிட முன்னேற்றங்களை உருவாக்கிய பேர் அண்ணா அவர்கள் களம் ஒரு குடும்பம். நாங்க இன்றைக்கு திமுக கருணாநிதி குடும்பம் மாறி போச்சு. திமுக கருணாநிதி குடும்பம் ஆச்சு. அது கருணாநிதியுடைய திமுகங்கிறது ஜனநாயக முறையில் கட்சியில் அது ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகிவிட்டது. நீங்க பாத்தீங்கன்னா கருணாநிதி முதலமைச்சர் இருந்தாரு, அதுக்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சர். இப்ப உதயநிதி கொண்டு வருவதற்கு துடிச்சிட்டு இருக்காரு. ஒருபோதும் நடக்காது. ஸ்டாலின் அவர்களே ஒருபோதும் நடக்காது. அவர் எம்எல்ஏ ஆக்குனீங்க, அவரை மந்திரி ஆக்குனீங்க, துணை முதலமைச்சர் ஆக்கிறீங்க. அந்த உழைத்தவர்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார். துரைமுருகன் அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். எமர்ஜென்சின்னு எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசிட்டு இருப்பார். விசா சட்டத்தில் நாங்கள் சிறை சென்றோம் சொன்னார். அப்பொழுதும் துரைமுருகன் அவர்களும் எமர்ஜென்சியில பாதிக்கப்பட்டவர் தான். அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களால துணை முதலமைச்சர் கொடுக்க முடியல. திரு கருணாநிதி குடும்பத்தில் இருந்தவர்கள், திரு ஸ்டாலின் குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அப்படிப்பட்ட நிலைமைதான் திமுக இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி இல்ல. ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம். யார் வேண்டாலும் உழைத்தால், கட்சிக்கு விசுவாசமா இருந்தால் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும்.